ஏசப்பாவை தேடி தானே வந்திருக்கிறீங்க, கத்தருக்கு நன்றி சொல்ல தானே வந்திருக்கிறீங்க. எப்படி கத்தர் உங்களையும் என்னை கைவிடுவாரு? எப்படி கத்தர் சமாதான குறைவை நமக்கு அனுமதிப்பாரு? கண்டிப்பா நான் சொல்றேன், நெக்ஸ்ட் இயர் வருகிற வருஷம் உங்க தலை மேல ஒரு கிரீடம் வைக்கப்படும். அது இதுவரைக்கும் வைத்திராத ஒரு கிரீடத்தை கத்தர் உங்க தலை மேல வைக்க போறாரு. அந்த கிரீடத்தை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. இந்த வருஷத்தினுடைய கடைசியில தாவீதை போல செருப்பு கூட இல்லாம நடக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலை. ஆனா அப்பா உங்க கையை பிடிச்சு கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, மகனே எப்படி தாவீதை திரும்பி கொண்டு வந்தேனோ அதே போல புது வருஷத்துல உன்னை நான் கொண்டு வருவேன். சாதாரணமா கொண்டு வர மாட்டேன், உன் தலை மேல கிரீடத்தை வச்சுதான் கொண்டு வருவேன். அதே வீட்டுக்குள்ள நீ செருப்பு இல்லாம வெளியே போன, உள்ள வரும்போது உனக்காக ஒரு பாதரட்சை, நீ ஏதோ ஒரு வஸ்திரத்தோட தான் வெளியே போன, ஆனா நீ திரும்பி வரும்போது ராஜ வஸ்திரம், உன் தலை மேல ஒரு பெரிய நல்ல கைகளை தட்டி, முழு பலத்தோட மேல கரங்களை தட்டி, இத நம்புறோங்க. எஸ் எஸ், நிச்சயமாய் 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 கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென்.